மறைந்தவராய் வந்து நின்னார் சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை என்று பெரியாழ்வார் பாசம். திருவள்ளர பெருமான் அத்தான அழகு, கொள்ளை கொள்ளுகிற அழகு. ஆனால் அவனுக்கு நன்னா இருக்கணும்னு காப்பிட்டார் பெரியாழ்வார். காப்பிடல்ங்கிற 10 பாசுரங்களும் தினமுமே நாம் சொல்ல வேண்டிய பாசுரங்கள். திருவள்ளரையிலே நின்ன புண்டரீகாட்ச பெருமான், பங்கையச் செல்வி தாயார். இங்கே கோவிலுக்குள்ளேயே 7 புண்ணிய தீர்த்தங்கள் இருக்குது. ஒன்றும் இல்லை, இங்கே போனால் இங்கே போனால் அங்கே போனால் தீர்த்தம், அங்கே போனால் வெளியில் போனேன்னா ஒரு குளம் இருக்குது, கண்டிப்பாக சேவிச்சுட்டு வாங்க. ஸ்வஸ்திகா குளம்னு அதுக்கு பேர். இந்த ஸ்வஸ்திகா மாதிரி அந்த குளம் இருக்கும், அதில் நிறையா படித்துறை இருக்கும். ஒரு படித்துறையில் இறங்கி நம்ம குளிச்சிருந்தா அந்த படித்துறையில் குளிக்கிறவா கண்ணு தெரிய மாட்டா, அந்த படித்துறையில் இருக்கிறவாளுக்கு இவா தெரிய மாட்டா. அந்த மாதிரி ரொம்ப தனித்தன்மையோடு அந்த குளத்தை அந்த நாள்லேருந்து கட்டி வச்சிருக்கா. பூங்கிணற்றிலே தாயார் இருந்தால். ரொம்ப ஆச்சரிய க்ஷேத்திரம். மலைக்கட்டு பிரதேசத்தில் புண்டரீகாட்சன் எழுந்துருள் இருக்கிறார். திருவள்ளரை புண்டரீகாட்ச பெருமாள் பங்கையச் செல்வி தாயாருக்கு பல்லாண்டு பாடி